எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்ல நான் பார்த்த கருப்பு தனக்குள்ள எந்த மாறுதலும் இல்லாமல் உழைப்பை மட்டுமே முன் வச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கார். இன்னும் நிறைய வளரணும். இந்த மன்னர் வளைகுடா மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது கருப்பு அப்பதான் மெயின் கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ அப்போ இருந்தே பழக்கம். நாங்கள் ஒன்றா வளர்ந்தவங்க, ஒரே பள்ளியில் வளர்ந்தோம். பாலா சார்ட்டையும் அமீர் சார்ட்டையும் 2 பேருமே இருந்து வந்தோம். ஸோ இப்போ கதையின் நாயகனாக இந்த படத்தில் மன்னர் வளைகுடாவில் நடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இன்னொரு சந்தோஷம், 3 ஹீரோயின் வேறையா ஜமாயிங்க. 3 ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இப்படி தன்னடக்கத்தோட ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடையணும். இந்த பட டைரக்டருக்கும் இந்த பட ப்ரொடியூசர்கள், ஒரு ப்ரொடியூசர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வருது. எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த படம் எப்படி இப்போ ஆரம்பிக்கிறீங்களோ படம் ரிலீஸ் பண்ணவுடனே அதே வெற்றியோட அதே ஒற்றுமையோட இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு பூஜையவே மிக பெரிய லெவல்ல எந்த வித தொய்வும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சிம்பிளா எங்க லாங்குவேஜ்ல சொன்ன அசடவழியாம கேஷுவலா ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணாருன்னா இதுதான் அவருடைய சின்சியாரிட்டிக்கு மிகப்பெரிய உதாரணம். டெஃபினட்டா அவரோட படத்தையும் ஒரு பூஜையை ஒரு தடவை ஒரு மெனக்கெட்டு செய்யறவர் நிச்சயமா அந்த படத்தையும் இதை விட அதிகபட்சமாக மெனக்கெட்டு செய்வாருங்கிற நம்பிக்கை 100% எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அப்புறம் நம்ம கஞ்சா கருப்பை பத்தி நிச்சயமா இங்க நான் சொல்லியே தீரணும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதரை நான் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப இந்த படத்தை நான் இப்ப பண்ணிட்டு இருக்க படத்துல கஞ்சா கருப்பு நடிக்கிறாரு. இந்த படத்துல தான் எனக்கு அவர் அறிமுகம். ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா அந்த மாதிரி தனசேகரனுக்கு இப்பதான் அறிமுகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நாளே நாங்க ஒரு ரப்சர்ல தான் ஆரம்பிச்சோம். பட் அரை மணி நேரத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஓரமா இருப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு ஓரமா இருப்பார். கூப்பிட்டு கருப்பை கூப்பிடுவாருன்னா கூப்பிடுப்பான்னு சொல்லி திரும்பினா பின்னாடி நின்றுட்டு இருப்பார். 24 மணி நேரம் கூடியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கருப்பை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்ல ஒரு டெடிகேஷன். இப்போ மிஸ்டர் செம்புதேவன் சொன்னார் அந்த மாதிரி அந்த நுனியில உட்கார அந்த மரத்து மேல ஏறி சொல்லி முடிக்கிறதுல மரத்து மேல உட்காந்துருப்பாரு அவரு. அப்படி ஒரு டெடிகேட்டடான ஒரு நடிகர் அவரு. அவரு டெஃபினட்டா அவரு ரீச் பண்ணக்கூடிய இடங்கள் மிக நிறைய. இன்னும் ஒரு மேலும் மேலும் ஆல்ரெடி மேலும் மேலும் வளர்றதுக்கு இந்த ஒரு மேடை மூலயமா அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல்லா இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதே மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் பூஜைக்கு கொடுத்த ஆதரவு மாதிரியே படம் ரிலீஸுக்கும் கொடுத்து அதை வெற்றிகரமா ஓட வைக்கணும்னு இந்த இயக்குநர்கள் இந்த குழுவாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இவ்வளவு துளக்கி இருக்கேன்னா, இந்த மேடையில ஏறி இருக்கேன்னா அதுக்கு காரணமே இயக்குனர் பாலானன்னு அமீரன்னு. இதை விட முக்கியமா சொல்லணும்னா மீடியாக்காரங்களும் ரிப்போர்ட்டரும் எனக்கு இவ்வளவு துளக்கி வளர்த்து விட்டது. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதை விட இயக்குனர் மாதேசன ரொம்ப கோபமா இருப்பாருன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா கோபமா இருந்தா தில்லுமுல்லுன்னு ஒரு படத்துல நடிக்க போயிட்டு முதல் நாள் கால் சீட்ல இருந்து நான் சொதப்பி விட்டேன். டென்ஷன் ஆகி போய் அவன் வல்லைன்னா கொண்டே விடுவே அப்படின்னு மிரட்டினாரு. திடீர்னு போனா அங்க பார்த்தா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வச்சு சாப்பாடு போட்டாரு. அப்ப நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டாரு அப்படின்னு பேசினேன். பேசி உன்னை நடிச்சு இந்த மாதிரி இப்படின்னு இதை விட்டு எத்தனையோ பேரு உலக சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுவுமே பேசாம என்னை கூப்பிட்டு கமிட் பண்ணி விட்டதே நம்ம மாதேசி இயக்குனர் அண்ணன். அதுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்னு. அதை விட நம்ம சிம்புதேவன் அண்ணன் அரையன் 305 கடவுள அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே நாங்க 2 பேரும் பக்கத்து ஊரு, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புழங்கிக்கிடுவோம். இந்த இது சொல்லுவாரு, ஒரு 21 மாடி எச்சில் உட்கார வச்சு பயங்கரமா
கருப்பு இதுல டூப்பு இல்ல, நீங்க நான் பனைமரத்திலே ஏறி இருக்கேன், இது என்ன எனக்கு பேசாம ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் உட்கார்ந்தேன். ஏறி போய் உட்கார வந்து அது குட்டி குட்டி கட்டடமா தெரிஞ்சு எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. மனுஷன் கொண்டு விடுவாரு இருக்கே, இதோட நம்மளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிடுவாங்க இருக்கே ஊருக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அதுல கரெக்டா பண்ணி இது பண்ணேன். அதை விட முக்கியமா சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு ஆடுகுளமே மதுரை ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவார்டை வாங்கின இயக்குனர், அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை விட என்னுடைய நான் அண்ணன்னு சொல்லலாம், அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இதை விட முக்கியமா என்னைய பழுதுகாத்த ஒரு பெரிய இயக்குனர், நடிகர்னு சொல்லலாம். இயக்குனர் சசிகுமார் என்ன மறக்கக்கூடாது. ஏன்னா நான் அப்ப வந்து நிறைய சாப்பிடுவேன். சாப்பிடும் போது கோவாலபுரத்துல இருந்து அப்படி 2 பேரும் ஒரு இடத்துல இது கொடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். அண்ணே இந்த கடையில சூடா பஜ்ஜி போடுவாங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி இருப்பு இறங்கி சாப்பிடு அப்படின்னு. என்னுடைய பசியை அவர் பார்த்துக்கிடுவாரு. பார்த்துட்டு ஆளுக்கு எனக்கு 2 பஜ்ஜி வைங்க, அவருக்கு 3 பஜ்ஜி வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லவும் 3 பஜ்ஜியை சாப்பிட்டு அண்ணே வெங்காய பஜ்ஜி இருக்கா அப்படின்னு கேட்பேன். 2 கொடுங்க அப்படின்னு. உன்னை இப்படி கீழே மேலையும் பாப்பாப்புல பாட்டுப்பா ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு. அவருக்கு 3 வச்சிருங்கண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் 10 பஜ்ஜியா வாங்கி கொடுத்து என் பசியை அமர்த்தி இன்னைக்கு அந்த ராம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அழகா டெஸ்ட் பண்ணி விட்டு, நீ பைக்ல போக கூடாது, ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவனுக்குள்ள ஆபீஸ் கிட்ட போ, அப்பத்தே சம்பளம் பெருசா பேச முடியும்னு என்னைய மாத்தின இன்னைக்கு என்னுடைய கூட பிறக்காத அண்ணன் இயக்குனர் சசிகுமார் இருக்காருன்னா அதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், பருத்தி வீரர்ல அசோசியேட்டா இருந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ணி நாடோடியில நடிச்சு அவர் கூட பெரிய கிளாப்ஸ் வாங்கி இருந்த இயக்குனர் கனியண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முத பிளேட்ல ஏத்துனது அவர் தான். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன நீ பாட்டுக்கா புதுக்குன்னு ராரியில போய்கிட்டு இருக்கேன், கார்ல போய்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் அசிங்க கருப்பு போட சொல்லு, நீ பாட்டுக்கா போய்கிட்டு இரு அப்படின்னு. என்னன்னு சொல்ற அப்படின்னு. தம்பிக்கு பிளேட்னா போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. அட போட சொல்லுவேன், பேசாம இருவேன், ஏன் அப்படி அக்கப்போற போறவாப்புல கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்னன்னு சொல்ற அப்படின்னு. அந்த கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு. உடனே ஒரு கம்பெனினே பாண்டிச்சேரியில இருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில ஷூட்டிங்னா நம்ம மெட்ராஸ் போய் அங்கிட்டு மாறி போறோம், அதுக்கு ஒரு காரம் வைப்போம், பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்தி என்னை கொண்டு போனாரு. இன்னைக்கு நான் பிளேட்லதான் பறந்துகிட்டு இருக்கேன். சசிகலா நடராஜ ஐயாவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம கலைஞர் ஐயாவையும் பாத்துக்கிட்டேன், அம்மாவையும் பாக்குறேன். அது எந்த புண்ணியம்னா நம்ம கனியண்ணியம் புண்ணியத்தினாலதான் அதை மறக்கவே கூடாது. முக்கியமா சொல்லப்படும்னா பெரிய கவிஞர் ஐயா, நம்ம சொல்லக்கூடாது, அவர் தமிழ் பற்று எனக்கு ஒரு பெரிய நண்பர், அண்ணே, அதை நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லா பக்கம் நானும் அவரும் தஞ்சாவூர்ல பல போராட்டம் போராடி 2 பேரும் எதை பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருப்போம், எல்லாரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பங்கன் இன்னைக்கு நான் ஹீரோவா இருக்கேன்னா இதுக்கு காரணம் இயக்குனர் அமீரண்ணனும் பாலானனும். அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த கஞ்சா கருப்பு என்னைக்குமே இயக்குனர் அமீரண்ணனுக்கு பாலானனுக்கு கால் செருப்பாத்தே இருப்பேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இதான் நான் ஃபர்ஸ்ட் மேடையில பேசுறேன். இந்த மன்னார் படத்திற்கு வருகின்றிருக்க அனைவருக்கும் எனது இதயம் சார்ந்த நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் என்னப்பா இவ்வளவு இருக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். இந்த படம் மிகப்பெரிய அளவுல எடுக்கப்படும், அதுக்கு உங்களுடைய ஆதரவும் டைரக்டர் மாதேஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப டிப்ஸ் கொடுத்திருக்காரு. அதனுடைய சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இந்த படத்தை உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு ஸ்கிரீனுக்கு கொண்டு வரேன்னு மிக நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்குள்ள கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா கதாநாயகனாவே வானத்திலேருந்து குதிச்சது மாதிரியும் பூமியிலேருந்து முளைச்சது மாதிரியுமே ஒரு பிரமிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் மீறி சமீப காலமா ஒரு 2-3 வருட காலங்களா பாத்தீங்கன்னா, கதை நாயகனாக யார் இருந்தாலும் தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ரசிகர்களும் சரி, தமிழக ஊடகங்களும் சரி, அவங்கள மேன்மைப்படுத்தி சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறாங்க. அந்த வகையில என்னுடைய நீண்டகால நண்பர், அன்பு அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்கள் இதுல கதாநாயகன் நடிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு எல்லாருக்கிட்டையுமே இலகுவா பழகக்கூடிய மனிதர். அதே நேரத்துல
யாரும் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்திட்டுமே சந்தோஷமா நடந்தக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து கதை நாயகனாகவும் கதாநாயகனாகவும் இந்த படத்தில் இடம்பெறல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த யூனிட் வந்து நீண்டகால ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல களத்தை நல்ல கதையை அமைச்சிருக்காங்க. வித்தியாசமான கதையை கொண்ட எந்த படத்தையும் இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் உச்சியில தூக்கி கொண்டாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறுது. இந்த யூனிட்ல நானும் ஒருத்தராக இருக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு எனக்கு முன்னாடி பேசின சேகரன் அண்ணன் பேசும்போது எப்பவுமே சேகரன் அண்ணனும் சரி கொஞ்சம் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் இருக்கும். வாயை திறந்தாலே பிரச்சனை தான், உண்மையை தான் பேசுவோம். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா எதையுமே கவலைப்படாம சில விஷயங்களை சொன்னாரு இந்த நேரத்துல வந்து. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை தொடங்கினாதான் தீர்வு வர முடியும். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இந்த இடத்துல சொன்னாரு. நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் என்னுடைய வெற்றி இயக்குனராக வெற்றிமாறன் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி. ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவை கொஞ்ச காலமா வந்து யாருமே கண்டுக்காத இருக்கும்போது தேசிய விருதுகளை கொப்பா அள்ளிட்டு வந்தது, கொத்து அள்ளிட்டு வந்ததுல ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அந்த படத்துல நானும் ஒர்க் பண்ணி வரும்போது கூட சொன்னாரு, இன்னொன்னையும் சேர்த்து வாங்கியிருக்கணும், காதலை விட அம்மா பெருசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, கவலைப்படாதீங்கன்னாரு. பரவாயில்ல, அடுத்த படத்துல அவங்க கூட நிச்சயம் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய திறமையான கலைஞர்களை தமிழ் சினிமா இன்னைக்கு கண்டெடுத்துட்டு வந்துருக்கு. ஊடகங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு. இந்த படத்தையும் இந்த கலைஞர்களையும் நீங்க ஆதரிக்கணும். எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்லுவேன், பொதுவா வந்து எல்லாத்தையும் இந்த பூமியில வாழுங்கன்னு சொல்லிதான் இறைவன் அனுப்பிச்சான். பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமைச்சான். இந்த யூனிட்டையும் வாழ வைங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.